இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தாமதம்? அது பெருங்கொடூரம் இல்லையா? உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும்போது சோறு போடாம செத்த அப்புறம் பால் ஊத்துற கதை மாதிரி இருக்குது. இது எப்படி? இது அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்கார்ந்து அது பெரிய வருந்தத்தக்கது, பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு, இனிபோல் இது போல் நடக்காது, மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள், படிக்க செல்லுங்கள், பெற்றோர்கள் நீங்கள் அச்சமின்றி இருங்கள், உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும், எடுக்கும், குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும், இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணித்து தடுக்கும். அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தா அவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டு இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டம், கொடுமையான நிகழ்வுன்னு தெரியுதுல. அப்ப போராட வரும்போது எங்க குறவழியை நெரிச்சிங்க, என்னை விடுங்க. அம்மா சௌமியா அன்புமணி என்ன பண்ணாங்க? அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க வாங்கன்னா வண்டியில் ஏற மாட்டாங்களா? அவ்வளவு அநாகரியமான தற்குறிகளா நாங்க? அதே மாதிரி தானே அவங்க குஷ்பு அவங்க தலைமையில போராடினவங்களை ஆட்டு தொட்டியில் போய் அடைக்கிறீங்க. என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடைச்சிங்க. எதுக்கு போராடுறீங்க, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும்ல. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்க ஆளுநரை ஏத்து போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க? நீங்க பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க. ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சீங்க? என்ன விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போறோம். திசை திருப்பாமல் நேர்வழியில சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போறோம். அவ்வளவுதான் சொல்ல போறோம். அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இதுதானா? இதுக்கு முன்னாடியா? அந்த தங்கச்சி சொன்னதுல பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப இது தொடர் கதையா? இதன் பின்னணியில யாரு? ஒரு கேள்விதானே. பிரியாணி விற்கிறவன், அவனுக்கு ஒரு பின்புலம் இல்லை, அவனால எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சது? நீங்க அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்நேரத்தில் எதுக்கு ஒரு பொத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போறா அப்படின்னு? உங்களை எல்லாம் என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க? எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதாண்டா நாடு. அதுக்கு தான் விடுதலை, அதுக்கு தான் சுதந்திரம். அதை பெற்றுக் கொடுக்கறதா, அதுதான் பெண்ணிய உரிமை. அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா, பெண்களை பாதுகாக்கிறதா. அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை. அதை விட்டு நீ ஒத்தையில போனா அப்படின்னா எப்படி ஒத்தையில போனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவாங்களா? இப்படித்தான் உங்க அக்கா தங்கச்சி உங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? இது பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர், நாங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பிடுத்தீரா? நீ யாரை மறைக்க? நீ இந்த ஏதோ ஒரு ஆட்டோ சங்கர் கதை தான் நீங்க தோன்னீங்கன்னா அது நீ இந்த காலமா நடந்துகிட்டு